ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 143வது தலைப்பு. ஆதர்ஷ நிலையும் நடைமுறை சாத்தியமும். தொடர்ச்சி. நெற்றி வேர்வை நிலத்தில் விழ உழவு முதலான தொழிலை செய்கிறவனிடம் இத்தனை கவளத்துக்கு மேல் சாப்பிடாதே, அதுவும் இத்தனை நேரத்துக்கு முந்தியும் சாப்பிடாதே, இன்ன நேரத்துக்கு பிந்தியும் சாப்பிடாதே, ஏகாதசியில் காயக்கிட 3 வேளையும் குழி என்றெல்லாம் பிராமண ஆச்சாரத்தை சொன்னால் அவன் எத்தனை கஷ்டப்படுவான். இப்படி நல்லெண்ணத்தின் பேரில் சொன்னதையே பிராமணனுக்கு மாத்திரம் நிறைய ஆச்சாரம் என்றால் அவன் மட்டும்தான் புண்ணியலோகம் போகும்படியாக பக்ஷபாதம் பண்ணியிருப்பதாகவே அர்த்தம் என்கிறார்கள். அகிம்சையானது சித்த சுத்திக்கு ரொம்பவும் உபகாரம் பண்ணுகிறது என்கிறீர்கள். ஆனால் பிராமணனுக்கு மட்டும் அகிம்சை விதி கட்டாயமானது, மற்றவர்களுக்கு இல்லை என்கிறீர்கள். அப்படியானால் பிராமணன் மாத்திரம் சித்த சுத்தி பெற்றால் போதும் என்று பக்ஷபாதம் பண்ணினதாகத்தானே ஆகிறது. எருவுக்கு தகுந்த பயிர், உணவுக்கு தகுந்த உயிர் என்று சொல்லிவிட்டு பிராமணனுக்கு மட்டும் அஹிம்சா, மரக்கறி போஜனம், மற்றவர்களுக்கு மாம்சம் பரவாயில்லை என்றால் இது டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் வேறென்ன என்று கேட்கலாம். அஹிம்சா போஜனத்தால் சத்துவகுண அபிவிருத்தி ஏற்படுவதை கொண்டு அதை சித்தசுத்திக்காக பொதுவில் விதித்திருக்கிறது. ஆனால் பகவானின் லீலையில் இந்த லோகத்திலேயே தர்ம ரக்ஷணார்த்தம் ராஜச தாமச காரியங்கள் கூட நடக்க வேண்டியிருக்கிறது. தப்பு செய்கிறவனை தண்டிக்க வேண்டியிருக்கிறது. தர்மத்துக்காக யுத்தம் பண்ணி கொன்று குவிக்கவும் வேண்டுமென்றுதானே பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினார். இது ராஜச குணம்தான். உழுவது, கொத்துவது, வெட்டுவது முதலான காரியங்களை சமூக க்ஷேமத்துக்காக பண்ண வேண்டியிருக்கிறது. இப்படி கடுமையாக உழைப்பவர்கள் அடித்து போட்டார் போல் தூங்க வேண்டும். இது தாமசம்தான். ஆனாலும் லோகக்ஷேமார்த்தமாக ஏற்பட்ட இந்த காரியங்களை செய்யும்படி பிறப்பினாலேயே ஈஸ்வராக்ஞை பெற்றிருப்பவர்கள் இந்த ராஜச தாமசங்களை மேற்கொள்வதால் அது அவர்களுக்கு தோஷமாகாது. சமூகத்துக்காக செய்வதால் அந்த தியாகத்தினாலேயே செய்கிற காரியம் புண்ணியமாகிறது. இவர்கள் ராஜச தாமச குணத்துக்கு அனுகூலமான அசைவ போஜனம், பழையது மாதிரி ஆச்சார விரோதமான சாப்பாட்டு தினுசு முதலியவற்றை சாப்பிடுவதில் உள்ள தோஷங்கூட அவர்களால் சமூகத்துக்கு ஏற்படுகிற உபகார புண்ணியத்தால் அடிபட்டு போய்விடும். எருவுக்கு தகுந்த பயிர், உயிரும் பயிர் மாதிரித்தான். அதனால் ஆகார விஷயத்தில் ரொம்ப கவனம் வேண்டும். உயிர் என்றால் ஷரீரம் மூச்சு விடுவது மட்டும் இல்லை. மனுஷனுக்கு மனசில் உயர்வு இல்லாவிட்டால் அவன் உயிரிருந்தும் பிணம்தான். மனசின் உயர்வுதான் ஜீவனுக்கு உயிர் நாடி என்பதெல்லாம் சரிதான். ஆனால் மனசின் உயர்வை ஷரீரத்தில் செலுத்தி சமூகத்துக்கான பலதரப்பட்ட காரியங்களையும் பண்ண வேண்டியிருக்கிறதே. ஒருத்தன் தர்மரக்ஷணத்துக்காக கத்தியை பிடித்து கொண்டு சண்டை போட வேண்டியிருக்கிறது. தர்மரக்ஷணை என்பது மனசின் உயர்த்தி. அதுவே இவனுடைய காரியத்தில் வருகிற போது யுத்தம் என்று ஹிம்சை மாதிரி ஆக வேண்டியிருக்கிறது. ஆனால் இவன் ஜனசமூகம் தர்மத்தில் அழிவடையாமல் காப்பாற்றுகிற உயர்ந்த நோக்கம் கொண்டவன். க்ஷதாத் கில திராயத்தே. ஜனசமூகம் துஷ்டர்களால் அழியாமல் காப்பாற்றுகிறான் அல்லவா. அதனாலேயே க்ஷத்ரியன் என்று இவனுக்கு பெயர். இந்த உயர்ந்த நோக்கம் இவனுக்கு இருப்பதால் இவனுக்கு யுத்தத்தில் உற்சாகமும் நல்ல சரீரக்கட்டும் ஏற்படுவதற்காக மது மாம்சாதிகளை ஓரளவு சாப்பிட்டுவிட்டு போகட்டும். அது அவன் சூழ்நிலையில் அவனுக்குரிய தொழிலால் அவன் பெறுகிற ஆத்ம வளர்ச்சியை கெடுக்காது என்று இப்படி
சாஸ்திரம் வைத்திருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சத்திரியர்களிலும் ராஜ ரிஷிகள் என்று கொண்டாடும்படியாக அஹிம்சா தர்மம் முதலான எல்லாவற்றிலும் சிரேஷ்டர்களாக பலர் இருந்திருக்கிறார்கள். அஹிம்சை என்ற உடனேயே நினைவுக்கு வருகிற புத்தர், மகாவீரர் 2 பேருமே க்ஷத்திரியர்கள்தானே. புராண இதிகாசங்களை பார்க்கும்போது அநேக ராஜாக்கள் விருத்தாபியத்தின் போது ராஜ்யத்தை புத்திரனிடம் ஒப்படைத்துவிட்டு காட்டுக்கு போய் தபஸ் பண்ணினார்கள் என்று தெரிகிறது. அப்போது இவர்கள் சாகபோஜனம்தான் பண்ணியிருக்க வேண்டும். ஐடியல் ஒன்று எல்லாருக்கும் விதியாய் இல்லாமல் ஒரு பிரிவுக்கு மட்டும் ரூலாக இருந்ததால் தானாகவே மற்றவர்களுக்கும் அதில் பற்றுதல் ஏற்பட்டு அவர்களும் அதை எடுத்துக்கொண்டு அந்த ஐடியல் ரூல் மற்றவர்களிடமும் பிரகாசித்ததுதான் இதற்கு காரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.